ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். இன்னைக்கு நமக்கு எல்லோருக்கும் ஒரு புது உற்சாகத்தையும் புது சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷ பிறப்பு வந்திருக்கு. இந்த ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விதமாக புது வருஷத்தின் ஆரம்பம் ஆயிண்டிருக்கு. ஆதிசங்கரர் இந்த சனாதன தர்ம வழியை காட்டி கொடுத்தாரோ இந்த ஒரு வழியில் எல்லோருமே போய் இந்த தர்மத்தை நன்றாக ஆச்சரணம் பண்ணி ஸ்ரேயோவான்கள் ஆகணும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த புது வருஷம், இந்த பராபவநாம சம்வத்சரம், இந்த ஒரு பராபவநாம சம்வத்சரத்தில் இந்த பராபவாங்கிற ஒரு சப்தத்துக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஆனால் அந்த தோல்வி எதுக்கு ஆகணும் அப்படின்னு கேட்டால் அதர்மத்துக்கு ஆகணும். அந்நியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் இந்த பராபவம் என்கிறது ஆகணும். அந்த மாதிரி இந்த பராபவம், அந்நியாயம், அதர்மம் அதுவும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த சப்தத்துக்கு. அதனால் இந்த ஒரு வருஷத்தில் எல்லா தொந்தரவுகளுக்கும் எல்லாத்துக்கும் பரிகாரமாகி எல்லோருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நல்லது நடக்கட்டும். இந்த ஒரு பராபவநாம சம்வத்சரத்தில் எல்லோருக்குமே எல்லா விதமான ஸ்ரேயஸுகளும் கிடைக்கட்டும். விசேஷமாக எல்லா ஆஸ்திக பக்த ஜனங்களுக்கும் இந்த ஒரு தட்சிணாம்நாய சுங்கேரி சாரதா பீடத்தின் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த சாரதா பீடத்தின் சிஷ்யர்களுக்கும் இந்த ஆஸ்திக பக்த மகாஜனங்களுக்கும் எல்லோருக்குமே இந்த வருஷத்தில் எல்லா விதமான ஸ்ரேயஸுகளும் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி இந்த பாஷணத்தை இங்கே முடிக்கிறோம்.